எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எங்கடா ரெடியாக கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு தான் போகிறோம். நலுங்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு. எங்களோட இதில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 நலுங்கு இல்லை 5 நலுங்கு வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நலுங்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நலுங்குக்காக தான் இன்னைக்கு கிளம்பி இருக்கிறோம். நான் குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு வெளியில் வந்தா, நான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து 2 பேரும் மேட்சிங்காக சாரீ ட்ரெஸ்ஸும் 2 பேரும் மேட்சிங்காக பண்ணியிருக்கிறோம். ஆனால் உண்மையில இது 2 பேரும் எடுத்து வச்செல்லாம் செய்யவே கிடையாது. அவ்வளோ மேட்சிங்கு, அவ்வளோ மனம் ஒத்த தம்பதியர். கரெக்டுங்களா? எனக்கே உண்மையில ஆச்சரியம் போச்சுங்க. நான் கட்டிட்டு வெளில வந்து பார்க்குறேன், இவரு அதே ப்ரௌன் கலர் சட்டை போட்டுட்டு நிற்கிறாரு. சூப்பராக இருக்கு. இந்த சாரீ வந்து பற்றி சொல்லியே தீரணும். இது நம்ம vannavaal.comல எடுத்தது தான். எடுத்ததில்ல, சுட்டது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு வேணுனாக்கா நம்ம vannavaal.comல போய் பாருங்க. நிச்சயமா இது மாதிரி சாரீஸ் எல்லாம் கலெக்ஷன்லாம் அங்கே இருக்கு. அதில் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. நீங்கள் நிச்சயமா பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாங்க போகலாம். இதில் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லாமல் விட்டேன். என்ன தெரியுமா? என்னுடைய ஜுவல் பற்றி சொல்லலாம். என் ஜுவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது புதுசாக அவங்க செஞ்சு போட்டது. இது ரொம்ப புது கலெக்ஷன், பொண்ணுக்காக செஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதனுடைய செட்டு தோடு பெருசாக இருக்குது. அது போட்டால் நமக்கு நல்லா இருக்காது, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தோடு போடல, சும்மா இது மட்டும் போட்டிருக்கேன். இது வெயிட்லெஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு, இது என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்துட்டு க்ளோஸ்அப்பில் கட்டா. இப்போலாம் புதுசாக இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங் வந்திருக்கு, மயில் டிசைனு. ஓகே, இது வந்து நம்ம தோட்டத்தில் வந்த சேனக்கிழங்கு. நல்ல பெரிய கிழங்காகவே இருக்குதுங்க. எடுத்துகிட்டு வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு வச்சு. சரி, இன்றைக்கி கட் பண்ணலாம். ஏன்னா வாடினதுக்கு அப்புறம் தான் சேனக்கிழங்கா செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைக்காவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கிழங்குக்கு மேலேயே இந்த குட்டி கிழங்க வேறு வச்சுட்டாங்களா, அதனால் ஒரு பக்கம் அப்படியே அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேறு ஒரே பயமாக இருக்குது. எப்படி கிழங்கு கெட்டு போச்சா என்னன்னு தெரியல. சரி, பார்த்துடலாம் விட்டு கட் பண்ணி. இந்த இடத்துல தான் கெட்டு போயிருக்குது இல்லை? ஆனால் காய்க்கு மேலே காய் வைக்கும், அப்படி ஆயிடுச்சு. அப்பாடியோ சாமி, தப்பிச்சிச்சு. ரொம்ப வேசனைப்பட்டு இருந்தேன். எங்கேதான் இந்த இடம் கெட்டு போச்சோ இந்த இடம் விட்டுருந்தோமோ அப்படியே கெட்டு போயிருக்கோம். அதை 2 பீஸாக கட் பண்ணு. ஒன்று வந்து நிர்மலாக்கா விட்டு 3 கட் பண்ணுறதா? நிர்மலாக்கா வீட்டுக்கு ஒன்று, சுகன்யாக்கா வீட்டுக்கு ஒன்று, நம்ம வீட்டுக்கு ஒன்று. ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துடலாம். எங்கள் மாமியாருக்கு ஒன்று கொடுத்துடலாம். பீஸ் போடு. இதில் மீன் வறுவல் மாதிரி நம்ம பரட்டி வச்சு டோஸ்ட் பண்ணோமா சூப்பராக இருக்கும். நாளைக்கு என் பையனுக்கு வந்து சேனக்கிழங்கு டோஸ்ட் தான். இதே மாதிரி இன்னொரு காயும் இருக்குது. அதை வந்து இன்னும் ஒரு 2 நாளில் பிடுங்கி பார்த்துடலாம் அது என்ன சைஸ் இருக்குன்னு. இது குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ காய் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனாலும் நம்ம தோட்டத்திலேயே இது மாதிரி இது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ஒரு முளைப்பு இருக்கிற சேனக்கிழங்கு எடுத்து ஊனிப்பிட்டிங்கன்னா அது தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாது. ஈஸியான விளை வைக்கிற காய் தான் இந்த காய். நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இது மாதிரி முளைக்க வச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம விகாஸ் தம்பியோட லஞ்சும் டிஃபனும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நெய் தோசை. அதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி கடைஞ்சிருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒன்றா குக்கரில் 2-3 விசில் விட்டு எடுத்தோமா சூப்பராக கத்திரிக்காய் பஜ்ஜி வந்துடும். அது கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். காலை டிஃபனுக்கு. மதியத்துக்கு தக்காளி சாதம். அதுக்கப்புறம் இந்த கீ பன்னீர் ரோஸ்ட் செஞ்சேன் இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி அவனுக்கு செஞ்சுருக்கேன். அடுத்ததான் சேப்பங்கிழங்கு கட் பண்ணோம் இல்லையா, சேப்பங்கிழங்கு அதை மீன் வறுவலுக்கு என்னென்ன போடுவோமோ அது மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து அல்வா கொடுத்துருக்குறேன். இப்போ தான் ஐயப்பன் கோயில் சீசன் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் கோயிலேருந்து போயிட்டு வந்து அல்வா கொடுத்தாங்க. அதுவும் இந்த அல்வா என்ன ஸ்பெஷல்னால் நிறைய நட்ஸ்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. அதனால் பசங்களுக்கெல்லாம் கொடுறா அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் மயிலோட சாப்பாடு என்ன போடுறீங்கன்னு கேட்டிங்க. அவனுக்கு செய்யும் போதே 2 முட்டையை வேக வச்சுருவேன். இப்போ சாதத்தோட 2 முட்டை தயிர் போட்டு பிணைஞ்சிட்டேன். இந்த சாதத்தை போட்டால் தான் என்னை இப்போ வந்து அனுப்பவே விடுவான் வெளியில். அதனால் அவனுக்கு சாப்பாடு ரெடி. இப்போ இதெல்லாம் பேக் பண்ணிடலாம்.
மயில் பார்த்தீங்களா விளக்கு மாற்றெல்லாம் பிச்சு போட்டா டெய்லிக்குமே விளக்குமாறு பரதா ஒரு செடி இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டா. எங்கெங்கே இருக்கிற குப்பையெல்லாம் போட்டிகள் எடுத்து கொண்டு வந்து போட்டு வச்சிடறா. பாவம் இவளை நைட்டு கட்டி போடக்கூடாதுன்னு நாம் நினச்சோமாக்கா இவள் பண்ணுற அட்டூழியும் தாங்க முடியல. உண்மையாலுமே இன்றைக்கி நைட்லாம் இவளை பிடிச்சி கட்டி போட போகிறேன். நான் ஃப்ரீயாக திரியிட்டுமே இவளை வந்து நம்ம கட்டி போடக்கூடாதுன்னு நாம் நினச்சோமாக்கா இவள் பண்ணுற அட்டூழியும் கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது. ஏன் மயில் இன்றைக்கெலாம் உனக்கு வந்து கட்டி தான் போட போகிறேன் பாரு. பாரு இன்றைக்கெலாம் பேச்சே மாற மாட்டேன். பாரு சத்தம் போடுது பாரு. முதல்ல சோத்தை போடுறீன்னு சத்தம் போடுது. என்ன துள்ளி குடிக்குது பாருங்களேன். இரு வரேன் பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட்றா. சாப்பிடும் போதே நம்ம விகாஸுக்கு கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த இந்த செடி வந்து இன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து பாருங்கள். அந்த பொக்கையில் வைக்கிற அந்த பூச்செடி பூவு அழகாக பூ பூத்துருக்குது. இன்னும் எங்கள் மயில் எங்கே விட்றாலும் என்னன்னு தெரியல. அதனால தான் அழகாக பூத்துருக்கும் போதே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. பக்கத்தில் இன்னொன்று வந்துச்சு. ஷோப்பா போ மயில். பக்கத்தில் இன்னொரு செடி முளைச்சி வந்துருந்துச்சிங்க. 2-3 கிழங்கு போட்டேன். ஆனால் அதெல்லாம் குட்டியாக இருக்கும் போதே எல்லாத்தையும் பறித்து எடுத்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. இது ஒன்று தான் விட்டு வச்சுருக்கு. இது சூப்பரான கலராக இருக்குது. இனிமேல் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா இன்னும் ஒரு 2-3 கலர் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மயிலை கட்டி போட்டு வளர்த்தினா மட்டும்தான் செடி வளர்த்த முடியுங்கிற முடிவுக்கு வந்துட்டு நான். இதில் கலர் கலராக வச்சா அழகாக இருக்கு இல்லையா? அதனால தான் இனிமேல் கலர் கலராக வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். போகிறா பாருங்க. ரங்கு போகிறா. அப்படியே தொட்டியில் இருக்கிற செடி எல்லாம் கவரில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுனா தூக்கிட்டு வரத்துக்கு அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டுருக்கா. இப்படியே தான் பண்ணுறா. இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட். அதுக்காக காலிஃப்ளவரை அவரே வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறேன். அம்மா தாயே இன்றைக்கி காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட் செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்காரு. எப்படி இந்த வேலை செய்யறதுக்கு அம்மா கடையிலேயே 2 வாங்கி தரணும். சாப்பிட்றது ஏன் வேணாங்கிறீங்க? நானா வேணாங்கிறேன்? எனக்கு எவ்வளோ வேலை மிச்சம். எந்த எண்ணெய் ஊற்றி சுட்டு தராங்களோ போய் வாங்கி சாப்பிடுங்க. பாமாயில் தான் ஊற்றுவாங்க. பாமாயில் தானே ஊற்றுவாங்க. சாப்பிடுங்க. செஞ்ச மசாலாவோ எப்படிடா தம்பி நம்ம நல்லதாக சுட்டு தரோம். இவருக்கெல்லாம் எவ்வளோ பாருடா. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில். அதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், அடுத்ததாக 2 தக்காளி. எங்கள் அம்மாவுக்கு பழையறிச்சு தண்ணி வந்துருச்சு போய். இதுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? உப்பு போடணும். பேபி காசு நான் சொல்லாமலே சொல்கிறாங்கடா. எனக்கு கேட்டரிங் தான் ரொம்ப பிடிக்குன்னு. இட்ஸ் மை ஒன் கைண்ட் ஆஃப். எனக்கு பிடிக்கும். ஆனால் இதுவே தான் பண்ணணுன்ட்டு எனக்கு இது இல்லை. இதுவே தான் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு கட்டாயம் இல்லை. எனக்கு பிடிக்கும் ஆனால் செய்யறதுக்கு. இது எப்படின்னா கற்று வச்சுக்கணும்னு தோணும். எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும் அதுதான். ஆனால் நீ கேட்டரிங் படிக்க மாட்டா. சரி அப்போ நீ என்ன தான் படிப்ப? படிக்கும்போது பார்த்துக்கலாம். படிக்கும்போது பார்த்துக்கலாமா? அப்போ வரக்கூட நினச்சி இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீ என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணாமல் படித்து வச்சுட்டு இருக்க. சரி மஞ்சள் கொஞ்சம் போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கலாம். ரசப்பொடி போட்டுறீங்க? இல்லை கொஞ்சம் ரசப்பொடி கம்மியாக தான் இருக்குது. இது சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வேக விடலாம். ஓகே, அதுக்குள்ளே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் விட்டு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை.
அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும், அப்படியே மசாலாலாம் வெந்து வரட்டும். ஒரு மசாலா அரைச்சிக்கணுங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கணும். தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டு இப்போ நம்ம இது நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து வடிகட்டிட்டு நம்ம நல்லா வெந்துட்டுருக்கிற இந்த கிரேவியில் போட்டுடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவரை போட்டாச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடிட வேண்டியது தான். ஒரு 2 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் ஊற்றுறதெல்லாம் ஊற்றிக்கலாம். முதல்ல இப்போ இது மட்டும் காலிஃப்ளவர் மட்டும் நல்லா வெந்து வரட்டும். குக்கர் மூடி விசில் எடுத்துட்டேங்க. அப்போ திறந்து பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இதில் வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு அதை கொஞ்சம் மசித்து இது கூட சேர்த்திக்கணும். ரெண்டாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இருக்கு இல்லைங்களா, இந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்திக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் முந்திரி இருந்தால் சேர்த்திக்கங்க. முந்திரி இல்லாட்டினாக்கா நிலக்கடலை போட்டுக்குங்க, இல்லாட்டினா வந்து பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து போட்டு நல்லா ஒரு கலர் விட்டுலாம். இப்போ இது நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். அப்படியே நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களுமே ஒரு ட்ரிப்பு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள். இதனால் கெட்டியாக வர மாதிரி வந்துடணும், அந்தளவுக்கு வரணும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். நான் வந்து இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் சைடிஷாக அரைக்க போகிறேன். அதனால் தக்காளி சட்னி அரைச்சிட்றேன். நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ தோசையும் நல்லா சன்னமாக ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வச்சிடலாம். நடுகாண்டு இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்படி கூட வச்சிடலாம். நடுகாண்டியை வச்சுட்டு இதே மாதிரியே காளான் ரோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. அடுத்து காளான் ரோஸ்ட்டு சுற்றலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சுட்டு கொடுத்துட வேண்டியதான். இதை வந்து தனியாகவும் தோசைக்கு சுட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி மசாலாவாக தோசைக்கு நடுகாண்டு வச்சும் சுட்டு கொடுத்துடலாம். மசால் தோசை 150 ரூபாய். இந்தாங்க கார சட்னி. சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துடலாம். மசால் தோசை அப்படின்னாலே நல்லா வந்து பெரிய தோசையாக சன்னமாக பெரிய தோசையாக சுற்றணும். அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் மசால் வச்சாக்க. அடுத்த நாள் சாயந்தரங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓங்காளியம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஆண்டு விழானா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம்ல, கும்பாபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அந்த கும்பாபிஷேகம் பண்ண நாளில் வந்து இந்த மாதிரி வந்து அன்னதானம் போட்டு கோவிலில் வந்து சாமிக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செய்வோம். அந்த நாள் தான் அன்றைக்கி
சரி அதனால் அது எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் போயிருந்தோம். ஏன்னா விகாஸ் தம்பி படிக்கிற வேலை இருக்குதுன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டான். அங்கே போனாக்கா விளக்கு பூஜை செஞ்சுருந்தாங்க. எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தால் நானுமே அந்த விளக்கு பூஜையில் கலந்துருப்பேன். போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் முன்னாடி உட்காந்து விளக்கெல்லாம் வச்சு நல்லா பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவர் வந்து ஐயர் வந்து அதை சொல்ல மந்திரம் சொல்ல இவங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரஸ்வதியே தீபத்தில் அடிமானத்தில் எழுந்திருந்த வேண்டுகிறோம். பஞ்சாயத்து பிறகு அடிமானத்தில் போடுறோம். எவ்வளவு மஞ்சள் வச்சிருக்கீங்க? விளக்கு நடுவில் பூ கட்டிக்கிறீங்க. திருமணங்கள் சமாச்சாரம் இங்க பாரு கார்த்தி அவன் ஜெராக்ஸ் எடுத்து விட்டுக்கிறான். விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே கோவிலை சுற்றி விளக்கை தூக்கிட்டு கோயிலையே ஒரு சுற்றிட்டு வந்தாங்க. நம்ம காட்டில் வேலை செய்கிற அந்த அக்காலேருந்து எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ன வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாங்க. பாரு வேலு முன்னாடியா இப்போ வந்து எங்கள் ஓங்காளியம்மன் சாமி வந்து எப்படி இருக்காங்க, எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துங்க. ஏன்னா நான் வந்து விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். ஏன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். நான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஏன்னா நம்ம சாமி கும்பிடும் போது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். நம்ம ஓங்காளியம்மன் சாமியை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம கார்த்தியோட சமையல் தாங்க. ஒரு அண்டா நிறக்க சாம்பார் வச்சுட்டான். ஆனால் அவ்வளோ சாம்பார் வச்சாலும் அந்த சாம்பாரையே குடிச்சிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் எப்போவுமே வந்து சமையல் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் சொல்லி ஒரு பாராட்டு தெரிவிச்சிருவேன். அந்த வகையில் வந்து கார்த்தியோட சாம்பார் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு விருந்தில் போய் நம்ம சாப்பிட்டாலுமே இது கார்த்தி செஞ்ச சாப்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு செய்வான். அதில் வந்து நம்ம கார்த்தியை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வான வேடிக்கையெல்லாம் விட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பண்டிகை அப்படின்னாலே கட்டாயமாக வான வேடிக்கை இருக்கும் இல்லைங்களா. வான வேடிக்கை விட்டதுக்கப்புறம் எல்லோரும் நாங்கள் எப்பவும் போல் லைனாக உட்காந்துக்கிட்டோம். கோவிலுக்கு முன்னாடியே லைனாக உட்காந்துட்டோம். எனக்கு இந்த கோவிலில் பிடிச்சதே இதுதாங்க. சமப்பந்தி விருந்து தான் இங்கே எப்போவுமே எல்லாருக்கும் நடக்கும். எல்லோரும் லைனாக உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க. சாதம், அந்த பருப்பு சாம்பார், ரசம் இதுதான் வச்சுருந்தாங்க. சிம்பிளான சாதம், ரசம், பொரியல் தான். ஆனால் அதுவே தேவாமிர்தம் மாட்டம் இருந்துச்சு. கோவில்கிட்ட செய்கிறதுனாலையோ என்னவோ தெரியலிங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துருச்சு போனோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நானும் எங்கள் வீட்டுக்காரருமே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஏன்னா கூட்ட நெரிசலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போக முடியல. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம் நாங்கள். இன்னும் குழம்பு மாத்திரம் குறைஞ்சிட்டு போ. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கொட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.